கிரிக்கெட் ஃபேன்ஸுக்கு வணக்கம். ஸோ நேற்றைய மேட்ச் ஆர்சிபி கம்ஃபர்டபுளாக வின் பண்ணியிருந்தாங்க. இந்த வெற்றிக்கு பல காரணம் இருக்கு அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஸோ அந்த வகையில் பேட்டிங் டிபார்ட்மெண்ட், பவுலிங், ஃபீல்டிங் சொல்லிட்டு ஆல்ரவுண்ட் பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது கொடுத்து வின் பண்ணியிருக்காங்க. இந்த மேட்ச் வின் பண்ணதுக்கப்புறம் ஃபேப் டு பிளஸியோட ஃபேஸில் அவ்வளோ ஒரு சந்தோஷம். ஸோ போஸ்ட் மேட்ச் ப்ரெசன்டேஷனில் அவர் சொன்னக்கூடிய விஷயங்கள், ஸோ அது மட்டும் இல்லாமல் ஸோ இந்த ஒரு லைனப்பில் ஒரு சின்ன பையன், ஒரு குட்டி ஹீரோ ஆட் ஆயிருக்கான்னு சொல்லணும். சின்ன பையன் அப்படிங்கிறத வந்துட்டு நம்ம ஏஜை வச்சு சொல்லலாம், எக்ஸ்பீரியன்ஸை வச்சு நான் சொல்கிறேன். ஸோ புதுசாக வாய்ப்பு கிடைச்சது, அதை பக்காவாக பயன்படுத்தி இருக்காரு ஒருத்தர். அவர் யாரு என்ன அப்படிங்கிற கம்ப்ளீட் டீடைல இந்த வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்போ அப்டேட் எல்லாமே டக்கு டக்குன்னு உங்களை வந்து சேரும். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆர்சிபி ஃபர்ஸ்ட் பேட்டிங் எடுத்து 200+ அப்படிங்கிற மாதிரி அடிச்சாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஹைதராபாத் வெறும் 171 ரன்னுக்கு பார்த்து அப்படின்னா 8 விக்கெட்டை இழந்து சேஸ் பண்ண முடியாமல் பார்த்தோம்னா அந்த மேட்சை லூஸ் பண்ணிட்டாங்க. ஸோ ஹைதராபாத்தை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்ட்ரானரி டீம்லாம் சொல்லிட்டு இருந்தாலும் ஒரு 3 பேர் தான், டிராவிஸ் ஹெட், கிளாசம், அபிஷேக் சர்மா, இந்த 3 பேர் ஃபெயில் ஆனாங்க அப்படிங்கிற பட்சத்தில் இந்த லைனப்பே அப்படியே கொலாப்ஸ் ஆயிரும். அண்ட் ஃபர்ஸ்ட் பேட்டிங் கிடைக்கிறதுனால தான் கொஞ்சம் ஃப்ரீ ஃப்ளோயிங் ஆடுறாங்க. பவர் பிளேயை யூட்டிலைஸ் பண்ணி பவர் பிளேலேயே மேக்ஸிமம் 100 ரன் அடிச்சிடறாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு 200 ரன் போறக்கு ஒரு 150 ரன் தானே. ஸோ அதனால பார்த்தோம் அப்படின்னா 250 அசால்ட்டா அடிக்கிற மாதிரி நமக்கு தெரியுது. இதுவே சேசிங்ல இப்ப அடிக்க போறதா, சோ இப்ப நம்ம என்ன பண்ணணும்னு தெரியாம ஏர்லி விக்கெட்ஸ் அப்படிங்கறத விடுறாங்க. சோ இதுதான் மைனஸ். இது வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா பவர் பிளேல 4 விக்கெட் எல்லாம் கொடுத்ததே கிடையாது எஸ்ஆர்எச் பொறுத்த வரைக்கும். சோ நேற்றைய மேட்ச்ல ஆர்சிபியோட பவுலிங் சூப்பரா இருந்துச்சு. சோ பில் ஜாக்ஸ் உள்ள வந்தாரு. சோ அது மட்டும் இல்லாம ஸ்பின்னர்ஸ் கையில ஓவர்ஸ் கொடுத்தாங்க. ஈஸியா அவங்களை தூக்கிட்டு போயிட்டே இருந்தாங்க. ஏகப்பட்ட பாசிட்டிவ்ஸ் அப்படிங்கறது வந்துட்டு ஆர்சிபி சைட்ல இருந்துச்சு. சோ மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஃபேப் டு பிளஸி என்ன சொன்னாரு அப்படின்னா, சோ ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்துட்டு இந்த வெற்றி வர்றது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சோ உண்மையாலுமே பார்த்தோம் அப்படின்னா இந்த ஒரு ஃபீலிங் என்னால வந்துட்டு என்ஜாய் பண்ண முடியுது. என்ன ஹோம் கிரவுண்ட்ல நடக்கல, சோ ஹோம் கிரவுண்ட்ல அந்த வெற்றி வரலங்கிற ஒரு வருத்தம் மட்டும்தான் என்கிட்ட இருக்கு அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம்னா ஃபேப் டு பிளஸி சொல்லியிருந்தாரு. அது மட்டும் இல்லாம சின்னசாமி கிரவுண்டை பத்தி கழுவி வேற ஊத்திருந்தாரு. அந்த கிரவுண்டு எப்படி பிஹேவ் பண்ணுதுன்னு எங்களால ப்ரெடிக்ட் பண்ண முடியல. சோ லாஸ்ட் 2 சீசன் வேற, ஆனா இந்த சீசன்ல அந்த கிரவுண்ட்ல எல்லாருமே இம்பாக்ட் பிளேயர் ரூல் இருக்கிறதுனால இஷ்டத்துக்கு அடிக்க ஆரம்பிச்சிடறாங்க. சோ எங்களுக்கு எப்படி பவுலிங் போடுறது, ஏகப்பட்ட கன்ஃபியூஷன்ஸ் அப்படிங்கிறது அந்த கிரவுண்ட்ல இருக்கு. சோ அதனாலேயே எங்களுடைய ஹோம் கிரவுண்டே எங்களுக்கு மிகப்பெரிய தலைவலியா இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஃபேப் டு பிளஸி சொல்லியிருந்தாரு. அதை தாண்டி இன்னைக்கு நைட் எங்களுக்கு தூக்கமே வராது. ஸோ அந்த மாதிரி ஒரு வின். ஸோ கண்டிப்பாக குவாலிஃபை ஆகிறோம் ஆகாம போகிறோம், இது எல்லாமே வந்துட்டு அவுட் ஆஃப் சிலபஸ் தான். பட் இருந்தாலும் இந்த ஒரு வெற்றி அப்படிங்கிறது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் கொடுத்துருக்கு. பிகாஸ் எங்களுடைய டீம் காம்பினேஷன் இப்போதான் நாங்கள் செட் ஆன மாதிரி ஃபீல் பண்ணுறோங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ ஆல்ரவுண்ட் பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது கொடுத்தாங்க. ஸோ எல்லாருக்குமே நன்றி அப்படிங்கிற மாதிரி ஃபேப் டு பிளஸி முடிச்சிருந்தாரு. ஹோம் கிரவுண்டை பற்றி நிறையவே பேசியிருந்தாருங்க. உண்மையாலுமே சின்னசுவாமியை பொறுத்த வரைக்கும் இப்போ இம்பாக்ட் பிளேயர் ரூல் இருக்கிறதுனால பேட்ஸ்மேன்ஸ் நிறைய பேர் இழக்கிறாங்க. ஸோ யார் உள்ள வந்தாலும் போட்டு கடாசுறாங்க. ஸோ பவுலர்ஸுக்கு சப்போர்ட் பண்ணாம தான் இருக்கு. ஸோ மேபி பிச்சை வந்துட்டு கொஞ்சம் வேற மாதிரி ரெடி பண்ண போறாங்களா வரக்கூடிய சீசன்ஸ்ல, இல்ல இந்த சீசன்லயே ஏதாவது மாற்றங்கள் வருதா அப்படிங்கறதெல்லாம் பார்க்கணும். ஸோ ஃபேப் டு பிளஸி அண்ட் விராட் கோலி 2 பேருமே சந்தோஷமா இருந்தாங்க. அண்ட் ஃபைனலா விராட் கோலி ஃபேஸ்ல அந்த ஒரு ஸ்மைலை பார்த்தது அப்படிங்கிறது சந்தோஷமான விஷயமா ஆர்சிபி அண்ட் விராட் கோலியோட ஃபேன்ஸுக்கு இருந்ததுங்கிறதுல மாற்றமே கிடையாது. சரி ஓகே, இன்னொரு இளம் கன்று அப்படின்னு தான் சொல்லி ஆகணும், வேற யாருமே கிடையாது, ஸ்வப்னல் சிங். ஸோ அவரை பொறுத்த வரைக்கும் அவரோட டெபியூட் அப்படிங்கிறது வந்துட்டு நடந்திருக்கு. ஆர்சிபிக்கு தான் அவர் விளையாட போறாருன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமே நான் வீடியோலாம் போட்டிருந்தேன். இவருடைய ஸ்பின் அப்படிங்கிறது வந்துட்டு செமையா இருக்கு. ஸோ நல்ல பவுலர், நல்லா தூக்கி போடுறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். என்னதான் இந்த கரண் சர்மா, ஸோ ஏகப்பட்ட எக்ஸ்பீரியன்ஸான பிளேயர்ஸ் இந்த லைனப்ல இருந்தாலும் ஒரு யங்ஸ்டருக்கு வாய்ப்பு கொடுக்கணும், அதாவது நியூபி, அதாவது புதுசு உள்ள வராங்க இல்லையா, ஸோ உங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணுங்கிற மாதிரி நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தோம். இந்த மேட்ச் அப்படிங்கிறது வந்துட்டு கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலா இன்னும் 4 மேட்ச் முன்னாடியே வந்திருக்கலாம். ஸோ அவருடைய கான்ட்ரிபியூஷன் ரொம்ப ரொம்ப க்ரூசியலா இருந்திருக்கு நேற்றைய மேட்ச்லன்னு சொல்லணும். அதாவது பேட்டிங்லயே இம்பாக்ட் பிளேயரா கொண்டு வந்துட்டாங்க. ஸோ அதுல பார்க்கும்போது ஒரு 6 ஒரு 4 அடிச்சாருன்னு நினைக்கிறேன். ஸோ 12 ரன்ஸ் அப்படிங்கிறது வந்துட்டு கிடைச்சது. அண்ட் பவுலிங்ல ரொம்ப ரொம்ப முக்கியமா ஆக்சுவலா இப்போ ஆர்சிபி ஒரு 30 ரன் வித்தியாசத்துல தோத்திருக்காங்க இல்லையா. அந்த ஒரு 30 ரன் ஹென்ரிக் கிளாசன் இருந்திருந்தாருன்னா பிரிச்சு வீசி இருப்பாரு. மார்கரம் இருந்திருந்தாலும் அடிச்சிருப்பாங்க. இந்த 2 குரூசியலான விக்கெட்டை தூக்குறதுக்கு மிக முக்கியமான காரணம் எஸ் சிங், இவர் தான். ஸோ இவர் உள்ள வந்தாரு. ஸோ பால் நல்லா தூக்கி போட்டாரு. ஹென்ரிக் கிளாசனோட விக்கெட் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஸோ ஸ்பின் ஆட தெரியாதாடா உங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி ஸோ செம்மையா வந்துட்டு தூக்கி போட்டு தூக்கிட்டாரு அப்படின்னு தான் சொன்னோம். ஸோ மார்கரமை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் தடவிட்டே இருந்தாலும் அவரு கொஞ்சம் டேஞ்சர் தான். கொஞ்சம் ஃபயர் ஆகிட்டாரு அப்படின்னா மேட்சை முடிச்சு வைக்கக்கூடிய அந்த கெப்பாசிட்டி இருக்கு, நம்ம பார்த்திருப்போம். சன்ரைஸ் ஈஸ்டர்ன் கேப்டனுக்கு அவருடைய கேப்டன்சி அண்ட் பேட்டிங் பார்த்திருப்போம். ஸோ அதே மாதிரி இந்த சீசன் பண்ணுவார்னு எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கும்போது அவரையும் செட்டில் ஆக முடியாம ஏர்லியாவே தூக்கிட்டாங்க. ஸோ ஸ்வப்னல் சிங் அவருடைய பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது ஆர்சிபிக்கு உதவியா இருந்திருக்கு. வரக்கூடிய காலகட்டத்திலையும் நல்ல ஒரு ஆல்ரவுண்டரா இருப்பாரு அப்படிங்கிற மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி டவுன் ஆர்டர் இறக்கிறதுக்கு பதிலாக ஒரு ஏர்லி விக்கெட், ஒரு 3 விக்கெட் 4 விக்கெட் போகுதுன்னா இவர் மாதிரியான பேட்ஸ்மேனா கொஞ்ச நேரம் வந்துட்டு உன் கேம் ஆடு அப்படிங்கிற மாதிரி அனுப்பி விடலாம். ஒரு 18 பால்
பாலுக்கு 30 ரன் 35 ரன் வந்தாலே பார்த்தோம் அப்படின்னா டீம் ஸ்கோர் அப்படிங்கிறதெல்லாம் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ ஸ்வப்னல் சிங்கை பொறுத்த வரைக்கும் ஆர்சிபியில் நிரந்தரம் இடம் பிடிக்க போறாரு அப்படிங்கிறதுல மாற்றமே கிடையாது. ஸோ பவுலிங் ஆக்ஷன் நல்லா இருக்கு, பேட்டிங் அவருடைய டிஸ்பிளே நல்லா இருக்கு. எஸ் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் தான், 40 ரன் கொடுத்துட்டாரு 3 ஓவரில். இருந்தாலும் அவர் போட்ட அந்த பேட்ஸ்மேன்ஸ் அப்படி அண்ட் சிச்சுவேஷன் அப்படி, ஏன்னா இருக்கக்கூடிய பேட்ஸ்மேன்ஸ் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா அவுட் ஆனாலும் பரவாயில்ல, எப்படி சேஸ் பண்ண முடியாதுங்கிற மாதிரி சுத்த ஆரம்பிச்சாங்க. அவர் ஒரு ஓவரில் வந்துட்டு ஏகப்பட்ட எஜ்ஜில் எல்லாம் கூட போச்சு. ஹென்ரி கிளாசனுக்கெல்லாம் போட்டாரு அப்படிங்கிறதுனால பார்த்தோம் அப்படின்னு கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் தான். மற்ற இருந்தாலும் வரக்கூடிய காலகட்டத்தில் அதை சரி பண்ணிக்குவாரு. ஸோ தட்ஸ் வீடியோ கைஸ். ஸோ நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ ஹோப்ஃபுல்லி வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் தொடர்ந்து அப்டேட்டுக்கு நம்ம சேனலோட இணைஞ்சிருங்க.